தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பேரறிஞர் அண்ணா, எங்களுடைய தலைவர் கலைஞர், இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை பொறுக்க முடியாமல் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி 3 சவால்கள் ரொம்ப சிம்பிள். அதாவது பிரதமர் நரேந்திர அவர்களை தருமபுரியில திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிக்கிறதுக்கு தயாரா? இது முதல் சவால். இரண்டாவது சவால் அண்ணாமலை அவர்கள் தருமபுரியோட வேண்டாம், தமிழ்நாட்டில் எங்க வேணா நிக்கட்டும், முதல்ல அவர் நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிக்க மாட்டார். அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம். ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான நான் சொல்லக்கூடியது. மூன்றாவது, தருமபுரியில பாஜகவுடைய கேண்டிடேட், கூட்டணி கட்சியெல்லாம் நான் சொல்ல, பாஜகவுடைய கேண்டிடேட் 24 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம். இந்த 3 சவால்கள் அவர் ஏற்றுக்க தயாரான்னு கேளுங்க. அதே மாதிரி இந்த கழிப்பறைக்கும் எப்போ வராருன்னு கேளுங்க. அதுக்கான பதில் நான் கொடுக்க தயாரா. நன்றி.